நடுக்க ஆரம்பிக்கும். என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த கை விரல் நடுக்கம், கால்கள் நடுக்கம் இதெல்லாம் வந்து ஒரு வேலையை செய்யும்போது நின்னுடும். சாப்பிடும்போது திடீர்னு அப்படியே சாப்பாடு இப்படியே இருப்பாய்ங்க. சாப்பிடுறத நிறுத்திருவாங்க. உடை உடுத்தும்போது, பட்டன் போடும்போது அப்படியே நின்னுடும். அப்படியே பட்டன் போடுறத அப்படியே நிறுத்திடுவாங்க. நெறைய குறுக்கெழுத்து போட்டிகள் இருக்கு. சுடுகோன்னு விளையாட்டுகள் இருக்கு. புதிய மொழிய கத்துக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பார்க்கின்சன் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து நடுக்குவாதம், உதறுவாதம் அப்படிங்கிற வகையில ஒரு வகையான வாத நோய். இந்த நோய் பாதித்த ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி அப்படின்னா இவரை சொல்லலாம். உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான முகமது அலி. ஆனால் இது ரொம்ப அரிதான வியாதின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பொதுவாக இப்போ வந்துட்டு இருக்கு. அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களில் 100க்கு ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு பார்க்கின்சன் வியாதி ரொம்ப காமனாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஆண்களுக்கு தான் அதிகமாக இந்த பார்க்கின்சன் வியாதி வருது, வயதான ஆண்களுக்கு. ஆனால் இந்த பார்க்கின்சன் நோய் வருவதற்கான தெளிவான காரணம் என்ன அப்படிங்கிறது இனி வரைக்கும் கரெக்டாக தெரியலைங்க. பட் சில காரணங்கள் என்ன அப்படின்னா, மரபு சம்பந்தமான மரபு பண்புகள் இருக்குது, ஜெனட்டிக் காரணங்களால் ஏற்படலாம். இல்லைன்னா இது வந்து முக்கியம் பாருங்கள், தொழிற்சாலை கழிவுகள், இந்த ஃபேக்ட்ரிஸு, அங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள், பொல்யூஷன், இது இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நவீன உலகத்தில். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களில் இந்த பார்க்கின்சன் வியாதி அதிகமாக வரதை பார்க்க முடியுது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே பழங்களும் காய்கறிகளும் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த நோய் ஈஸியாக வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எப்படி மின்சாரத்தை கடத்துறதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம மூளையில் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மூளையோட நடு சென்டர், இந்த சப்ஸ்டான்ஷியா நைக்ரா அப்படிங்கிற இந்த நடு பகுதியிலேருந்து டோபமைன் சுரக்குது. இந்த டோபமைன் சுரப்பு அப்படிங்கிறது குறையும் போது மின்சாரத்தை கடத்துறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லாத மாதிரி நம்ம மூளையில் வந்து டோபமைன் குறையும் போது இந்த பார்க்கின்சன் வியாதி ஏற்படுது. எவ்வளவு டோபமைன் குறைஞ்சா இந்த நோய் ஏற்படும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மூளையில் 80% டோபமைன் அளவுகள் குறைஞ்சு போச்சுன்னா அப்போதான் பார்க்கின்சன் வியாதியோட அறிகுறிகளே தென்படும். முதல்ல அறிகுறியே வந்து இந்த கை நடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க கைகளில் உள்ளங்கையில் ஏதோ பொருளை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கைகளை அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களே அறியாமல். அப்புறம் அந்த கை விரல்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நடுக்கம் அப்படிங்கிறது அப்படியே கைகளிலிருந்து கால் விரல்கள் எல்லாமே காலும் நடுக்க ஆரம்பிக்கும். என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த கை விரல் நடுக்கம், கால்கள் நடுக்கம் இதெல்லாம் வந்து ஒரு வேலையை செய்யும்போது நின்றுடும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, ஒரு ரிமோட் கண்ட்ரோலை எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த நடுக்கம் நின்றுடும். இந்த நடுக்கம்ங்கிறது நாக்கையும் பாதிக்கும். பேச்சில் வேறுபாடு தெரியும். எல்லாம் பேசுவாங்க, ஆனால் அவங்க முணுமுணுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏன் இந்த முணுமுணுப்பு நடக்கிறதுனா நாக்குலேயும் நடுக்கம் ஏற்படுது. இவங்க கை குலுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, கையெழுத்து போடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம், நாக்கு குளறுதல் போன்றவை தான் முதல் அறிகுறிகளாக பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம், அவங்களால வாசனையை உணர முடியாது. தசைகள்லாம் அப்படியே இறுகிடுங்க. தசைகள்லாம் வந்து கை கால் தசைகள்லாம் இறுகிடும். உடல் இயக்கங்களே ரொம்ப குறையும். ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட்னு சொல்லுவோம். அதுதான், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப மெதுவாக செய்வாங்க. அதான் ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட். ஏன்னா தசைகள்லாம் இறுகி போயிடுது. மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உக்காந்தாங்கன்னா அசைவே இல்லாமல் அப்படியே மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி எழுந்து நிற்கும் போதும் நடக்கும் போதும் ஒரு தள்ளாடுவாங்க. அதுதான் வந்து பார்க்கின்சன் கேட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப தள்ளாடுவாங்க, அடிக்கடி விழுந்துடுவாங்க, கீழே விழுந்துடுவாங்க, ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் இருக்கும். அப்புறம் செய்கிற வேலையை அப்படியே பாதியிலே நிறுத்திடுவாங்க. சாப்பிடும்போது திடீர்னு அப்படியே சாப்பாடு இப்படியே இருப்பாங்க, சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. உடை உடுத்தும் போது, பட்டன் போடும்போது அப்படியே நின்றுடும், அப்படியே பட்டன் போடுறத அப்படியே நிறுத்திடுவாங்க. எப்பவும் எதையோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் முகத்தில் எந்த வித சலனமும் இருக்காது, எந்த உணர்ச்சிகளும் காட்ட மாட்டாங்க. எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க.
எதிர்காலத்தை நினைச்சு பயந்து ஒரு மாதிரி மனச்சோர்வோட இருப்பாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இந்த நோயை நம்ம கவனிக்காம விட்டோம்னா. உணவை முழுங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சாப்பிட்ற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது டக்கு டக்குன்னு அந்த இருமல் வந்துடும். எல்லாமே ஸ்லோவாக நடக்கிறதுனால உணவு முழுங்கிறதுக்கும் ஸ்லோவாக முழுங்கிறதுனால டக்கு டக்குன்னு இருமல் வந்து இடைஞ்சலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இதனால உணவு சாப்பிட்ற அளவு குறையும். உணவு சாப்பிட்ற அளவு குறைஞ்சிச்சுன்னா உடல் எடையும் குறையும், மலச்சிக்கலும் ஏற்படும். ஏன்னா உணவு மெதுவாக தான் ஜீரண குழாயில் போயிட்டு இருக்குங்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படும். கழிப்பறை போவது, உடை உடுத்துவது, ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி முன்னாடி சாதாரணமாக செஞ்சிட்டு இருந்த வேலையை கூட இப்போ செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அடுத்து உங்களோட உதவி தேவைப்படும். ஞாபக மறதி வேற அதிகமாக வந்துடும். ராத்திரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால்களை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. கால் வலிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது மாதிரி பண்ணுறதுனால கால் வலிக்கும். ராத்திரியில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும். இதனால ராத்திரி தூக்கம் பாதிக்கப்பட்டு பகல் நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பார்க்கின்சன் நோயை கண்டறியறதுக்கு ஏதாவது டெஸ்ட்டுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை எந்தவித பரிசோதனையும் கிடையாது. ஆனால் இந்த நோய் இது வரப்போகுதா அப்படின்னு தெரிஞ்சிக்க ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயோமார்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பயோமார்க்கர்ஸ், சில பயோமார்க்கர்ஸு, அப்புறம் குடலில் வந்து மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோபயோம் இதெல்லாம் வச்சு ஒரு குத்துமதிப்பாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, எத்தனை சதவீதம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே, இந்த நோய் வரத்துக்கு முன்னாடியே கண்டறியலாம். இந்த நடுக்கம் அப்படின்லாம் வரும்போது இதுக்கு வந்து முதல்ல டாக்டருங்க பண்ணக்கூடிய விஷயமே ஸ்கேனிங்காக தான் இருக்கும். ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மூலமாக வந்து இது வந்து பார்க்கின்சன் நோய்னா ஓகே, பட் பார்க்கின்சன் நோய் இல்லாமையும் இந்த கைகால் நடுக்கம்ங்கிறது ஏற்படலாம் வேறு சில மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல. அதனால வந்து நம்ம ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா, பார்க்கின்சன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் முறைகளுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த நோய்க்கான மருத்துவம் என்ன, குணப்படுத்த முடியுமா? ஆக்சுவலாக இது குணப்படுத்த முடியாது. பிளஸ் இது தீவிரமாகவதையும் தடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இதை கண்டறிஞ்சோம்னா ஓரளவு இதற்கான முயற்சிகளில் இறங்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்திலேருந்து கடைசி கட்டம் வரைக்கும் உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஒன்றா இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட நிபுணர் வந்து சில மாறுபாடுகள், சில சிகிச்சைகள் முறைகளை எக்ஸசைஸ் மூலமாக சொல்லி தருவார். இதில் வந்து குறிப்பாக எல்எஸ்விடி லவுட் அப்படின்னு சொல்லிட்டு லீ சில்வர்மேன் வாய்ஸ் தெரப்பி அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு விதமான ஸ்பீச் தெரப்பி, பேச்சு பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகமாக சத்தமாக பேசுவாங்க, அந்த சத்த அளவுகள், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது போன்ற விஷயங்கள் பயிற்சிகள் மூலமாக சொல்ல தருவாங்க. சொல்லி தர அதை வந்து பயன்படுத்தி பயிற்சி பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதில் தெரிஞ்சுக்க முடியும். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஷண்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறது இல்லையா? இதுலேயே வந்து இந்த பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆரம்ப கட்டத்தில் எந்தவித மருந்துகளும் பயன்படுத்தாம நம்ம செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை. சில சமயம் இந்த ஆரம்ப கட்ட முயற்சிகள் கை கொடுக்காத போது நம்ம மாத்திரைகளுக்கு வர வேண்டியிருக்கும். நம்ம நரம்பணுக்களை பாதுகாக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா தசைகள் இறுக்கிக்குது, வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தசை இறுக்கம் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு நரம்புகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை தான். அதனால் நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய செலிஜிலின், ரசாக்ஜிலின் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் இருக்கு. எல்லா மாத்திரைகளுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. அதாவது மாத்திரைகள் யூஸ் பண்ணுவாங்க, டாக்டர்கள் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த நரம்பை பாதுகாக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு கேட்கலன்னா அடுத்த லெவல் மாத்திரைகளுக்கு போவோம். அதுதான் வந்து அந்த லிவோடோப்பா, கார்பிடோப்பா வகை மாத்திரைகள், அமான்டெடின் போன்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாத்திரைகள் வந்து அடுத்த கட்டமாக தரப்போம். இது 3வது கட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். கூடவே வந்து எக்ஸசைஸு, ஏரோபிக் எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகளும் கொடுக்கப்படும். அப்புறம் சத்து மாத்திரைகளும் கொடுப்போம். ஆனால் இது எதுக்குமே கேட்கலன்னா கடைசி கட்ட முயற்சி ரொம்ப கைகால் நடுக்கம்னா தாங்க முடியாத அளவுக்கு நடுக்கம் ஏற்படுது அப்படின்னா இப்போ நவீன மருத்துவத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். நம்ம வந்து மூளையில் வந்து ஒரு சிப்பை பொறுத்துறது. இது வந்து ஒயரை இங்கே பின்னாடி அனுப்பி இங்கே மூளைக்கிட்ட, அதாவது மூளைக்கு உள்ளார போய் சிகிச்சை பண்ணாமல் ஓரளவு தோல் மேலேயே இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இதன் மூலமாக வந்து எப்போல்லாம் அந்த நடுக்கம் ஏற்படுதோ அந்த கருவியை நம்ம இயக்கணும்னா அந்த நடுக்கம் குறையுது. நம்ம மூளைக்குள்ளே பொருத்தப்பட்ட அந்த பேட்டரியினால் இயங்கக்கூடிய கருவியின் மூலமாக நம்ம மூளையை தோன்றோம். டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த நடுக்கம் குறையுதுங்கிறது தான். இது ஒரு நவீன ட்ரீட்மெண்ட்டு, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு. நிறைய பேருக்கு இது கேட்குது, ஆனால் இது கடைசி கட்டமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. இது கிட்டத்தட்ட பேஸ் மேக்கர் கருவி மாதிரி தான். எப்படி நம்ம பார்க்கின்சன் நோய் வராமல் தடுக்கலாம்? வராமல் தடுக்கணும்னா வெள்ளை சர்க்கரை,
உப்பு, மைதா இதில் செய்யப்பட்ட பொருள்களை அறவே தவிர்த்திடணும். நார்ச்சத்து மிகுந்த சிறுதானிய உணவு நிறைய எடுத்துக்கணும். புரதச்சத்து மிகுந்த புரோட்டீன் உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். தினமும் ஒரு காயும் பழமும் அவசியம். பழைய சோறு, நீராகாரம், புரோபயாட்டிக் உணவுகள், நாட்டு காய்கள், மஞ்சள் கலந்த உணவு இதெல்லாம் நல்லது. காஃபி, டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த பார்க்கின்சன் நோய் வரது கிடையாது, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காஃபினால. முந்திரி, வெஜிடபிள் சூப்புகள், பாதாம், வால்நட்டு, முட்டையோட வெள்ளைக்கரு, மீன், நாட்டுக்கோழி போன்ற விஷயங்கள் நல்லது. ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி இதெல்லாம் நல்லது கிடையாது. தினமும் 12 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கணும். ஆல்கஹால், மது பழக்கம் இருக்கக்கூடாது. தினமும் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தினமும் ரெகுலர் எக்ஸசைஸ், 45 நிமிஷம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நம்மளுக்கு இந்த நோய் வராமல் பாதுகாக்கும். நடக்கிறது, சைக்கிளிங், வாக்கிங், ஜாகிங் இது எல்லாமே நல்லது. நிறைய குறுக்கெழுத்து போட்டிகள் இருக்கு, சுடுகோன்னு விளையாட்டுகள் இருக்கு, புதிய மொழியை கத்துக்கிறது, ஒரு புதிய இசைக்கருவியை எப்படி வாசிக்க கத்துக்கிறது, இதெல்லாம் நினைவாற்றலை அதிகரிக்க உதவும். பார்க்கின்சன் நோய் வரதை தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது மூலமா தியான பயிற்சி, மெடிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஓவராலா இந்த உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறதே நம்ம மூளையில நான் சொன்னேன் இல்லையா, அந்த டோபமைன் சுரப்பை அதிகப்படுத்தும். டோபமைன் சுரப்பு அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு பார்க்கின்சன் நோய் வராது. ஸோ பார்க்கின்சன் நோய் குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாருக்குமே பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிற ஒரு கொடுமையான நோய் வரக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.